வணக்கம் மக்களே! இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சிவுவும், பார்வதியும் வந்து கிரிஷ தத்தெடுக்கிறதுக்காக வீட்ல வந்து கேட்குறாங்க. அப்ப நம்ம முத்துவுக்கு டவுட் வந்து, "நீங்க எப்படி இத வந்து கேட்குறீங்க? கிரிஷ் இங்க இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு?" சொல்லி கேட்கும்போது, நம்ம விஜய் அதான் சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம பாரு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம அண்ணாமலையும், முத்துவும் சேர்ந்து விஜயா கிட்ட, "உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்புறமா நம்ம பாரு, "நான் நல்லா தான் பார்த்துப்பேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, உடனே நம்ம கிறிஷ கூப்பிட்டு நம்ம அவன்கிட்டயே கேட்டுக்கலாம். ஏன்னா எங்களுக்கு அந்த உரிமை இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த பையனுக்கு பிடிக்குதான்னு கேட்கலான்னு கிறிஷ கூப்பிட்டு கேட்கறாங்க. உனக்கு பாரு கூடயும், சிவன் கூடயும் போகிறதுக்கு விருப்பமான்னு சொல்லி. அதுக்கு நம்ம கிறிஷ இல்ல எனக்கு விருப்பமே இல்லங்கிற மாரி சொல்லிட்டான். உடனே நம்ம முத்து வந்துட்டு, சரி கிறிஷுக்கே விருப்பம் இல்ல. அதனால இத பத்தி இனிமே பேச வேணாம். நீங்க கேட்டதுக்கு நன்றி. ஆனா இந்த பொறுப்பு எங்கள்ட்ட இல்ல. அவங்க பாட்டி வந்தா அவன கூட்டிட்டு போயிருவாங்கங்கிற மாரி நம்ம முத்துவும் சொல்லி அனுப்பிச்சிடுறான். அதுக்கப்புறமா நம்ம மீனா கிட்ட நான் உனக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கேன். வெளிய போலாமா? அப்படின்னு சொல்லி கேட்கறான். எங்க போறோம்ன்னு சொல்லி நம்ம மீனா கேட்க, என்னன்னே சொல்லாம அவன் பாட்டுக்கு கூட்டிட்டும் போயிட்டான். எங்க கூட்டிட்டு போறான்னு பார்த்தா, ஆர்ஃபனேஜ்க்கு கூட்டிட்டு போறான். அங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஓ! கிறிஷ இங்க விட்டுறலாம்ன்னு நெனைக்கிறீங்களா? உங்களுக்கே கிறிஷ் மேல அன்பு இல்லையா? நம்ம அம்மா, அப்பா மாரி இருக்கோம்ல. அப்புறம் எதுக்காக அவன கூட்டிட்டு வந்து இங்க விடணும்னு நெனைக்கிறீங்கன்னு மீனா முத்துவ திட்டுறா. இத கேட்ட முத்து, நீ உள்ள வந்து பாத்துட்டு அதுக்கப்புறமா பேசுங்கிறான். உள்ள போனதுக்கு அப்புறமா எப்படி வந்து குழந்தைய தத்தெடுக்கிறது? அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்கான். இத பார்த்த மீனாவுக்கு ஷாக்கே ஆயிடுச்சு. சரி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுங்கன்னு சொல்லி சொல்ல, நம்ம முத்து ஃபார்ம் ஃபில் பண்ண போக, அதுக்குள்ள நம்ம மீனா வந்துட்டு தடுத்துட்டா. இல்ல இந்த மாரிலாம் வேணாம். அப்படின்னு வெளிய கூட்டிட்டு வந்துட்டு, உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்கா? நான் யாரு? உங்க பொண்டாட்டி தானே! என்கிட்ட எதுவுமே சொல்லாம நீங்க எப்படி ஒரு முடிவு பண்ணுவீங்கன்னு சொல்லி கேள்வியா கேட்கிறா. இத கேட்ட முத்து ஷாக் ஆயிட்டான். உனக்கும் தானே இந்த மாரி ஒரு ஆசை இருந்துச்சு. இப்ப இந்த ஆசைய நிறைவேற்றலாம்னு சொல்லி வரும்போது, எதுக்காக இப்படி மாத்தி மாத்தி பேசுற? ஏன் உனக்கு கிருஷ்ண பிடிக்கலையாங்கிற மாரி முத்து கேட்க, அதுக்கு மீனா அப்படிலாம் இல்ல. ஆனா அந்த உரிமை நமக்கு இல்ல. தத்தெடுக்கலாம் வேணாங்கிற மாரி அவ பேசிக்கிட்டே அவ பாட்டுக்கு கோவமா கிளம்பிட்டா. கோயிலுக்கு போய் அவ அழுதுகிட்டே சாமிட்ட சொல்ல, ஒரு பக்கம் மீனாவோட அம்மாவும் வந்துட்டாங்க. என்ன மீனா அழுதுட்டு இருக்கன்னு கேட்க, இல்ல தலைவலி அதனால கண்ணீர் வருதுங்கிற மாரி சமாளிச்சுட்டா. இன்னொரு பக்கம் நம்ம மனோஜ் அவனோட பிஏ ஜீவா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வீட்டுல ஒரு பையன் இருக்கான் அவனை எங்கேயாச்சும் அனுப்பணுங்கிற மாதிரி பேச இத பக்கத்துல இருந்து நம்ம ரோஹிணி கேட்டுட்டா. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.